இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், வர்மா சாகலன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? டேய் வர்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? குட், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இத்தனை வருஷமா வெளியே வராத என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ஏடியா தான் இருப்பா. இப்போ அதை நான் கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அந்த ஏடி யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத மட்டும் சொல்லிடு, உன் பொண்ணு சேஃபா உன் வீடு வந்து சேர்ந்துருவா. என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் சொல்லிடுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏய் வர்மா, என் பொண்ணு எங்க? அவளை என்ன பண்ண நீ சொல்லு. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணல. அந்த ஏடிய பத்தி அடம் பிடிக்காம நீ சொல்லிட்டா உன் பொண்ண உயிரோட விட்டுறேன். ஐஜி, உன் டாக்டர் கிட்ட பேசு. ரேஷ்மா, அப்பா, வர்மா சாகலப்பா. உங்க பொண்ணுங்கிறதுல நான் பெருமைப்படுறேன்ப்பா. ஏன்னா எனக்காக நீங்க ஏடியார்னு காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கவும் மாட்டீங்க. இந்த வர்மா என்கிட்ட நிறைய டைம் ஏடியார்னு கேட்டான். நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா. அப்பா, இவன் எப்படியோ என்ன கொன்றுவான். எனக்கு பயமே இல்ல. உங்க பொண்ணா சந்தோஷமா நான் சாவேன். செல்லா, இப்படி எல்லாம் பேசாத மணி. உனக்கு ஒண்ணு ஆகாதமா, நான் இருக்கமா, நான் உன்னை காப்பாத்துவோமா. அப்பா, என் கபோர்ட்ல டைரியில ஒரு கவர் இருக்கு, அத பாருங்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அப்பாவும் நான் தான் உங்களுக்கு பொண்ணா பொறுப்பேன். ரேஷ்மா, இப்படி எல்லாம் ஏமா பேசுற நீ? யோ, உன்ன மாதிரியே உன் பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்காயா. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்பவும் சொல்றேன், உன் ஆசை பொண்ணுடைய முடிவு உன் கையில தான் இருக்கு. வீம்பு பிடிக்காம நான் கேட்டதுக்கு பதில் சொன்னேன்னா உன் பொண்ணு வீட்டுக்கு வருவா. அதர்வைஸ் from now on missing your daughter is going to be your full-time job. ஏய் வர்மா, என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணா நான் சொல்லிடுவேன்னு நினைச்சியா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். Okay, your wish. ஏய் வர்மா, வர்மா.